வெல்கம் டு சிட்ஸோ. நான் உங்க டேனி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது, ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம அமேசான்ல வந்து வாங்கியிருப்போம். இப்போ அமேசானோட சிஓ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ் அப்படின்றவர். இப்போ அவர் வந்து தன்னோட சிஓ பொசிஷனை ஆண்டி ஜெஸ்ஸி அப்படின்றவருக்கு வந்து கொடுத்துருக்காரு. இந்த வீடியோல ஆண்டி ஜெஸ்ஸி அப்படின்றவர் யாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆண்டி ஜெஸ்ஸி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஒரு MBA கிராஜுவேட் தான் இந்த ஆண்டி ஜெஸ்ஸி அப்படின்றவர். இவர் தன்னோட கிராஜுவேட் முடிச்ச கையோட MIB அப்படின்ற ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்றாரு. பட் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு இல்லாததால அவர் அந்த வேலையை வந்து விட்டு வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து என்ன பண்றாருன்னா ஒரு புது கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த கம்பெனி வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லாததால அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஒன்ஸ் அதை விட்டு வெளியே வரவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட MBA படிச்ச எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அமேசான்ல 1997ல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல போய் வந்து ஜாயின் பண்றாங்க. அங்க ஜாயின் பண்ற ஆண்டி ஜெஸ்ஸி தொடர்ந்து அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் எப்போ நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2003 வருஷம். 2003 வருஷம் இப்போதான சிஓவான ஜெஃப் பெசோஸோட இணைஞ்சு ஒரு ஐடியா வந்து சப்மிட் பண்றாரு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல. இந்த ஐடியா தான் 2006 வருஷம் அமேசான் வெப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற AWS அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மா வந்து உருவெடுக்குது. தொடர்ந்து ஆண்டி ஜெஸ்ஸி தான் இந்த அமேசான் வெப் சர்வீஸ் டீமை வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்க லைஃப்ல வந்து 2016 தான் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்து அமையுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமேசான் கிட்ட நிறைய வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒண்ணுதான் இந்த காமர்ஸ் வெப்சைட். அதுல தான் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கோம். இந்த காமர்ஸ் சைட் தான் அமேசானுக்கு ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ ஜெனரேட்டிங் மிஷினா வந்து இருந்துட்டு இருந்தது. பட் 2014 வருஷம் இது வந்து தலைகீழா வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அமேசான் வெப் சர்வீஸ் வந்து இந்த காமர்ஸ் வெப்சைட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ற ரெவன்யூவோட அதிகமாக வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா எப்பயுமே அமேசான் வந்து தன்னோட ரெவன்யூ வந்து ஒரே ஒரு நம்பரா வந்து தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் 2016 வருஷத்துல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அமேசானோட ரெவன்யூ வந்து தனியா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல அமேசான் வெப் சர்வீஸோட ரெவன்யூ வந்து தனியா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதை வந்து ஆண்டி வந்து ஒத்துக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த அளவுக்கு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெடிட்டர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னா அவங்களோட சேர்ந்து கம்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அதே வருஷத்துல தான் ஆண்டி ஜெஸ்ஸியை பர்சன் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் டைம்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. ஜஸ்ட் 1 மந்த் கேப்ல ஆண்டி ஜெஸ்ஸியை அமேசான் வந்து AWS ஓட CEO வந்து போஸ்ட் பண்றாங்க. அதுல இருந்து அவர் கரியர் வந்து ஏர்முகமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் 2026 வருஷம் ஜூலை 5ஆம் தேதி அமேசானோட CEO வந்து அவர் ப்ரொமோட் பண்ணப்படுறாரு. சரி, இந்த ஆண்டி ஜெஸ்ஸி அப்படின்றவர் பத்தி அவரோட ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ஹம்பிளான பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் வேலை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலும் 10 ஹவர்ஸ்க்கு மேல ஒரு மீட்டிங் போனாலும் வந்து ரொம்ப சாதாரணமா வந்து உட்காந்து வந்து அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு காம்ப்ளெக்ஸான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் அதை படிச்சு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாருன்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நியூ ஐடியாஸா இருந்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடான பர்சன் வந்து சொல்றாங்க. இந்த ஆண்டி ஜெஸ்ஸியோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்து அமேசான்ல ஒரு மிகப்பெரிய ரெசெஷன் வந்து நடந்தது. நிறைய பேரை கம்பெனில வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஆண்டி ஜெஸ்ஸியோட நேமும் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்தது. இதை பார்க்குற இப்போதைய சிஓவான ஜெஃப் பெசோஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு எம்ப்ளாயி, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எம்ப்ளாயியா வந்து அமேசானுக்கு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த லிஸ்ட்ல வந்து ரிமூவ் பண்றாரு. இப்படி அவர் சொன்னதை வந்து இந்த 2021 வருஷம் கண்டிப்பா ஆண்டி ஜெஸ்ஸி வந்து நிறைவேற்றி இருக்காரு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 1997ல அமேசானோட ஒரு எம்ப்ளாயியா ஜாயின் பண்ற ஆண்டி ஜெஸ்ஸி ஜஸ்ட் 20+ இயர்ஸ்ல வந்து அமேசானோட ஒரு மிகப்பெரிய சிஓ வந்து இப்போ போஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப ஜெஃப் பெசோஸ் வந்து தன்னோட CEO பொசிஷன்ல இருந்து அமேசானோட எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா வந்து தன்னை வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டாரு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸோட இன்னொரு கம்பெனியான ப்ளூ ஆரிஜின் அப்படின்ற கம்பெனி மூலமா அவர் நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச்சஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ்க்கு வந்து டிராவல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால இப்போதைய சிஓவான ஜெஃப் பெசோஸ் இப்ப ஸ்பேஸ்க்கு டிராவல் பண்ணி தன்னோட நியூ கரியர் வந்து அங்க ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதே நேரத்துல எர்த்ல வந்து ஆண்டி ஜெஸ்ஸி அமேசானோட நியூ சிஇஓவா தன்னோட புது கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. 2 பேருக்கும் அவங்களோட கரியருக்கு வந்து நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நீங்க கண்டிப்பா அமேசான்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. அதுல நீங்க முதல்ல அமேசான்ல என்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் கமெண்ட் பண்ண போறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் டேனி சைனிங் ஆஃப். பாய்.